மகாலய அமாவாசைக்கு முன்னாடி இருக்க 15 நாட்களை தான் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு வர பிரதமை திதியில துவங்கி புரட்டாசி அமாவாசை வரை இருக்க 15 நாட்களை தான் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வருஷம் மகாலய பட்சம் வர திங்கட்கிழமை செப்டம்பர் 8ஆம் தேதி துவங்குகிறது. மகாலய அமாவாசை செப்டம்பர் 21ஆம் தேதி வருது. ஆடி மாசத்துல பித்ருலோகத்திலிருந்து கிளம்புன நம்மளோட முன்னோர்கள் பூமிக்கு வந்து 15 நாட்கள் நம்மளோட தங்கி இருக்கிற காலத்தை தான் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்றாங்க. மகாலயம்னா கூட்டாக வருதல், பட்சம்னா 15 நாட்கள்னு அர்த்தம். இந்த 15 நாட்களும் முன்னோர்கள் நம்மளோடைய தங்கியிருப்பதாக ஐதீகம். அதனாலதான் இந்த காலத்துக்கு மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. மகாலய பட்ச காலகட்டத்துல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் அவர்களோட பேரில் தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்றுக்கொள்ற ஒரு தர்ப்பணம் தான் மகாலயபட்ச தர்ப்பணம். அமாவாசை அன்னைக்கு யாரோட பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்குறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தர்ப்பணம் போய் சேரும். ஆனா மகாலயபட்ச கால